திருப்பல்லாண்டு அவதரித்த க்ஷேத்திரம், அந்த இடத்துல தான் அது அவதரித்தது என்று அழகாக சொல்லுவார்கள் கூடலழகர். அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தன்னுடைய அவதார ஸ்தலம், அதையும் பாடினார். திருக்கோஷ்டியூர், திரு ஆய்ப்பாடி, வடமதுரை, திருமலை, திருவெள்ளரை, திருக்குறுங்குடி, ஸ்ரீரங்கம் கோயில், அழகர் கோயில், திருக்குடந்தை, திருவனந்தபுரம், கண்டமென்னும் கடிநகர். இந்த பாசுரங்களை எல்லாம் பெரியாழ்வார் தன்னுடைய பாடல்களிலே மங்களாசாசனம் செய்திருக்கார். சரி, பெரியாழ்வாருடைய சரித்திரம் ரொம்ப சுருக்கமானது, எளிமையா நீங்க புரிந்து கொள்ளலாம். பெரியாழ்வார் அவதரிச்சார், தன்னுடைய தந்தையினிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொண்டார். அவருக்கு சரி வாழ்க்கையை எப்படி நடத்துறது, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், படித்தோம், வேலைக்கு போனோம், அந்த வேலைக்கு போகலாமா, டாக்டர் ஆவறியா, இன்ஜினியர் ஆவறியா, அங்கே போய் சம்பாதிக்கிறியான்னு யோசிப்போம். அதுபோல பெரியாழ்வார் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, சகஜ தாஸ்யத்துவம். அவர் தெரிந்து கொண்டது என்ன, வேத வேதாந்தங்களிலே பரமமான கருத்து, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து எது என்றால், பகவானுக்கு அடிமை, பகவானுக்கு தொண்டு செய்தல், பரம புருஷார்த்தம். உயர்ந்த புருஷார்த்தம் எது, புருஷர்களால் அர்த்திக்கப்பட வேண்டியது. ஒரு புருஷனும் எதை கடைசியாக ஆசைப்பட வேண்டும், உயர்ந்ததாக எதை ஆசைப்பட வேண்டும் என்றால், பகவானுக்கு கைங்கரியம் செய்தல், பகவானுக்கு தொண்டு செய்தல். கிஞ்சித் கரஸ்யன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கிஞ்சித் காரம்னு சொல்றோம் இல்லையா, பகவானுக்கு தொண்டு செய்தல். சரி, என்ன தொண்டு செய்யலாம், தொண்டு செய்யணும்னா பல தொண்டுகள் இருக்கே. அந்த தொண்டு நான் ஆசைப்பட்ட தொண்டாக இருக்கக்கூடாது, அந்த தொண்டு தனக்கேயாக எனை கொள்ளுமீதே அப்படின்னு பகவானுக்கு உகந்த தொண்டா இருக்கணும். நாம் ஒருத்தருக்கு போய் ஒரு உதவி செய்கிறோம், ஒரு தொண்டு செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம் என்றால் அந்த பணிவிடையால் அவர் ஆனந்தப்படணும். அவர் ஆனந்தப்படாம நாம் பணிவிடை செய்து என்ன பிரயோஜனம்? யோசித்து ஆராய்ந்து பார்த்தார், கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்தார். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் ஆய்ப்பாடியை விட்டு வந்து மதுரா நகரத்துக்குள்ளே நுழைகிறான். மாலாக்காரர், ஒரு மாலாக்காரர் எங்கேயோ ஒரு பஜார் தெருவில் சந்து வீதிக்கு உள்ள இருக்கார். அந்த மாலாக்காரர் இருக்கிற இடத்தை தேடி பகவான் சென்று அந்த மாலாக்காரர் இடத்துல சொல்லி, வா, எனக்கு தேர்ந்ததாக என்னுடைய உருவத்திற்கு திருமேனிக்கு அழகான மாலைகளை கட்டி கொடுப்பாய்னு சொல்ல, பிரசாத பரமநாதோ பார்க்க போறோம். அவர் ரொம்ப ஆனந்தப்பட்டான். நீங்கள் இங்கே வந்ததனால என்னுடைய விடிவு நல்வடிவானது, பேர்பட்ட பாக்கியத்தை பெற்றேன்னு ஆசையா எடுத்து மாலை கட்டி தொடுத்து கொடுக்க அதை பகவான் ஆசையாக ஏற்றுக்கொண்டான். இந்த சரித்திரத்தை எல்லாம் கேட்டார். அப்ப பகவான் எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? நாம கொண்டு போனா அமுதுபடி சாத்துப்படின்னு சொல்லுவாங்க. பிரசாதம் கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்தீங்கன்னா கூட கண்டருள பெண்ணுவார். ஆனா பெருமாள் எதை ஏற்றுக்கொள்ளுவார்னா, நீங்க கொடுக்குற வஸ்திரத்தையோ அழகான மாலைகள். பகவானுக்கு மாலைகள்னா ரொம்ப பிடிக்கும், புஷ்பம்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப அழகான மாலைகளை சாற்றிக் கொள்ளுகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே பகவானுக்கு உயர்ந்த புஷ்ப கைங்கரியத்திலே ஈடுபடுவோம் என்று உயர்ந்த நந்தவனத்தை அமைத்து, அந்த நந்தவனத்திலே நறுமணம் வீசக்கூடிய அழகான செடி வகைகளை எல்லாம் வளர்த்து பாத்தி கட்டி தினமும் பாதுகாத்து அழகாக அந்த பூக்களை பறித்து பகவானுக்கு தொடை தொடையாக அழகழகாக மாலைகளை கட்டி சமர்ப்பிக்கக்கூடிய தொண்டு. அந்த தொண்டை ஏற்றுக்கொண்டு தொண்டிலே ஈடுபட்டு கொண்டு வந்தார். முழுக்க முழுக்க காலையில் எழுந்தார், நந்தவனத்தை சீரமைக்கிறது, புஷ்பங்களை பறிக்கிறது, அந்த செடிகளுக்கு நீர் பாய்ச்சுவது, அதுக்கப்புறம் கிடைச்ச புஷ்பங்களை எடுத்து அழகாக பகவன் நாமங்களை சொல்லிக்கொண்டு அற்புதமாக மாலைகளை கொட்டுவது. கட்டின மாலையை வடபெருங்கோயிலுடையான் வடபத்திர சாயி அவனுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பது. இப்படியே புஷ்ப கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டு வந்தார். ஒரு நாள் இந்த இடத்துல சரித்திரம் நிக்கட்டும். அந்த பக்கம் என்ன நடந்தது? பாண்டிய நாடு, மதுரை தான தலைநகரம். அங்க வல்லபதேவன் என்ற ராஜா ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். ஒரு நாள் இந்த வல்லபதேவன் என்ற ராஜா இரவு நகர பரிசோதனை, ராத்திரில மாறு வேஷத்துல போவாங்க. ராத்திரில மாறு வேஷத்துல போய் ஒரு இடமா போய் ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க, ராஜ்யம் நல்லா நடக்குதா, தீயவர்கள் இருக்காங்களா, திருடர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு போவாங்க இல்லையா. ஒரு நாள் இரவு நகர சோதனைக்கு இவர் போய்கொண்டிருக்கிறார். போகும்போது இரவிலே ஒரு வீட்டு வாசலிலே ஒருத்தர் படுத்து கொண்டிருந்தார். அந்த இடத்துக்கு போய் இவரும் ராஜா பக்கத்துல உட்கார்ந்தார் மாறு வேஷத்துல. அவரை பார்த்து கேட்டார், நீர் எங்கிருந்து வருகிறீர், யார் நீர் அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பிராமணன், கங்கையில போய் நீராடி விட்டு க்ஷேத்ராடனம் திவ்யதேச யாத்திரைகளாக போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ராஜா சொல்ல, அப்பொழுது அவன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னான்.
அங்க படுத்து கொண்டிருந்த திண்ணையில படுத்து கொண்டிருந்தவன் ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். அந்த ஸ்லோகம் எதை சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். அழகா அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னு சொல்றேன். ரொம்ப அற்புதமா சொல்றார். வாழ்க்கையிலே மனிதன் 4 மாதம் மழை பொழிய போகிறது, 12 மாசம், அதுல 4 மாசம் மழை பொழியும். அதனால என்ன பண்றான், 8 மாசம் சேமித்து வைக்கிறான். 4 மாசம் மழை பொழிஞ்சதுன்னா நம்ம சாப்பாடுக்கு கஷ்டம், பிழைக்கிறதுக்கு கஷ்டம். அதற்காக உழைத்து 8 மாதம் சம்பாதித்து வைக்கிறான். அடுத்தபடியாக பகலெல்லாம் உழைக்கிறான், இரவிலே ஆனந்தமாக இன்பமாக இருப்பதற்காக. அதற்கடுத்தபடியாக இளமையிலே ஓடி ஓடி உழைக்கிறான், வயதான காலத்திலே ஆனந்தமாக நிம்மதியாக பிறரை நம்பாமல் தனக்குத்தானே சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் செய்கிறானே. இம்மையிலே மறுமைக்கு என்ன சேர்த்து வைத்தான்? இந்த ஜென்மத்தில் வேண்டியதெல்லாம் பண்றான், அடுத்த ஜென்மத்திற்கு என்ன சேர்த்து வைத்தான் அப்படின்னு கேள்வி கேட்டு விட்டுட்டார். இந்த கேள்வி இவருடைய வல்லபதேவன் மனசுல ஓடுகிறது. ஆமா, மழை காலத்துல உழைக்கிறான், நல்ல மழைக்காலத்தில் ஆனந்தமாக இருக்கணுன்றதுக்காக மற்ற 8 மாதம் உழைக்கிறான். ராத்திரியில் ஆனந்தமாக இருக்கணும்னு பகல்லாம் நல்லா பொருள் சேர்க்கிறான். வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக இளமையில் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் மறுமைன்னு ஒன்று இருக்கே, திருஷ்டம் அதிருஷ்டம்னு சொல்லுவாங்க. திருஷ்டம்னா இந்த ஜென்மம் நம்ம கண்ணால் பார்க்குறோம். நம்ம உயிர் பிரிந்த பிற்பாடு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கே, அடுத்து என்ன நடக்கிறது, அதற்கு அதிருஷ்டம்னு பேர். அது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, மறைந்த விஷயம். அதற்காக என்ன சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று இவர் மனசிலே போக, அப்ப பரம புருஷார்த்தம் எது, அடைய வேண்டியதிலேயே மிக உயர்ந்த அடையத்தக்க விஷயம் எது அப்படிங்கிற ஆராய்ச்சி. சரி, அந்த உயர்ந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதை அடைவிப்பதற்கு ஒரு வழி இருக்கணும் இல்லையா? இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீம் அப்ஜெக்டிவ் என்ன, அந்த அப்ஜெக்டிவை அடையறதுக்கு மீன்ஸ், அதற்கான வழி பாதை என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தான். அப்ப யார் பரதெய்வம்? அப்ப இருக்கிறதுலேயே உயர்ந்த தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றினோம் என்றால் உயர்ந்த கதியை அடையலாம். தெரிஞ்சு போச்சு. அப்போ உயர்ந்த தெய்வம் யார், பரதெய்வம் யார்? நேரா தன்னுடைய சபையினுடைய அந்தனர், அவர் தான் அந்த வல்லபதேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்தனராக இருக்கக்கூடியவர், புரோகிதர். அவரிடத்துல செல்வ நம்பின்னு அவருக்கு பேர், திருக்கோஷ்டியூர்ல இருந்து அவதரித்தவர். அந்த செல்வ நம்பியின் இடத்துல வந்து கேட்கிறார், ஐயா யார் பரதெய்வம் அப்படின்னு இவரை பார்த்து கேட்க, அவர் சொன்னார், நான் சொல்லிடுவேன், ஆனா அப்படி சொல்லக்கூடாது. வேத வேதாந்தங்கள் யாரை பரதெய்வமாக சொல்லுகின்றன அதை விசாரணை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லா வித்வான்களை அழைப்பாய், வேதம் அறிந்த அனைத்து வித்வான்களையும் அழைத்து ஒரு வித்வத் சதஸ், ஒரு பெரிய கலந்தாய்வு நடத்து. அந்த வித்வத் சதஸிலே யார் உனக்கு தெளிவாக பதில் சொல்லுகிறார்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் பெரிய வித்வத் சதஸை ஏற்பாடு செய்தான். வருகிறவர்களுக்கு பரிசு கொடுக்கணும் இல்லையா? வந்தவர்கள் ஜெயித்தவர்களுக்கு பரிசு கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? உயர்ந்த ஒரு மரம், அந்த மரத்துக்கு மேல ஒரு பொற்கிழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா நல்ல தானியங்கள், தனம், நல்ல சொத்து அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவோம். அர்த்தம்னா என்ன? நல்ல பொருள்கள், நல்ல தங்க காசு, அது போல இருக்கக்கூடிய உயர்ந்த விலை மதிப்பற்ற பொருள்களை எல்லாம் எடுத்து நன்றாக ஒரு கிழிச்சீரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு துணி அதுல கட்டி பொற்கிழி அதை எடுத்து மேல கட்டி வச்சுட்டான். வந்து வித்வத் சதஸ் நடக்கட்டும், யார் சொல்றது தெளிவாக இருக்கோ அப்ப அந்த பொற்கிழி தானே இறங்கி கீழே வந்து கொடுக்கட்டும் என்று ஏற்பாடு செய்தான். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சாச்சு, வாங்கோ எல்லாரும் வாருங்கள், வந்து வித்வத் சதஸிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று அழைக்க எல்லாரும் வந்தார்கள். பெரியாழ்வார் உறங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அன்றைக்கு இரவு வடபெரும் கோயிலுடையான் அவருடைய கனவிலே சென்றான். ஓய் பெரியாழ்வாரே, நீர் போய் வித்வத் சதஸிலே என்னை பற்றி பேசி அந்த இடத்திலே பரதத்துவ நிர்ணயம் செய்யக்கூடாதா? நான் தான் பரதெய்வம்னு நிரூபித்து வாரும் அப்படின்னு சொன்னார். பெரியாழ்வார் பதில் சொன்னார், நானா? நான் கையில காலையில கொரடை வச்சுக்கிட்டு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு நந்தவனத்துல வேலை செய்யறவன், என்ன போய் வேத வேதாந்தம் தெரிஞ்ச வித்வான்கள் நடுவில் பேச சொல்றீரே என்று கேட்க பெருமாள் சொன்னார், நீர் ஏதோ நந்தவன கைங்கரியம் பண்றேன் நீரே, அது என்ன நீரா பண்றதா நினைப்பா? என் அனுகிரகம் இல்லாம பண்ணுவீரா? போம், என்னுடைய அனுகிரகத்தினால் அது நடைபெறும்னு சொல்ல பெரியாழ்வார் மறுநாள் கிளம்பினார். மதுரை நகரத்துக்கு வந்தார். எல்லாம் வித்வான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பெரியாழ்வார் உள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே செல்வ நம்பியும் பாண்டியராஜா வல்லபதேவனும் இவரை முகமன் கூறி இவரை அழைத்து வரவேற்று உபசாரங்களை செய்கிறார். ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் பொறுக்கல, யார் இவர்,
யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு இவ்வளவு பெருமை செய்கிறார்களே என்று அனைவரும் எல்லாருக்கும் முகம் சுளித்து கொண்டிருக்க பெரியாழ்வார் வந்தார். செல்வநம்பி ஆக்ஞையை கொடுத்தார். பேச ஆரம்பித்தார். வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. வேத வேதாந்தங்களுக்குள்ளே தெளிவான பிரமாணங்களை எடுத்து ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், ஓம்காரம் என்பது பிரணவம், அந்த பிரணவத்தின் முதல் எழுத்து அகாரம், அகாரார்த்தோ விஷ்ணுஹு என்று விஷ்ணு சித்த விஜயம். அழகான நூல், இவ்வளோ பெரிய கிரந்தம் அது. அதுல விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று விளக்கி காட்டினார். சொன்ன உடனே பொற்கிழி கீழே இறங்கி வந்தது. அந்த பொற்கிழியை பெற்ற உடனே சந்தோஷம். வல்லபதேவனுக்கு ஒரே ஆனந்தம், செல்வநம்பிக்கு ஆனந்தம். வித்வத் சதத்துல இருந்தவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். இவ்வளவு தெளிவாக விளக்கி ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம்னு காட்டி இருக்கிறாரே என்று அனைவருமாக சேர்ந்து கொண்டாடி இவருக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி பெரிய யானை, பட்டத்து யானையை அழைத்தார்கள். பட்டத்து யானைக்கு மேலே இவரை அமர வைத்தார்கள். அலங்கரிக்கப்பட்ட யானை பெரியாழ்வாருக்கு உயர்ந்த மாலைகளை சமர்ப்பித்து அவருக்கு விருது கொடுக்குறாங்க. பட்டர்பிரான், அன்னைக்குதான் அவருக்கு வேர் பட்டநாதன், பட்டர்பிரான் வந்தார், பட்டநாதன் வந்தார் என்று விருதுகள் சொல்லிக்கொண்டு வல்லபதேவன் வர பெரிய சமூகம் வித்வத் கோஷ்டிக்கு நடுவில் இந்த யானை மேல பெரியாழ்வார் கூசி குறுகி கொண்டு அமர்ந்து வருகிறார். அவருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏதோ நந்தவன கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர், பகவானே அனுபவித்து பக்தியோடு இருந்தவர். இப்படி விருதம் சொன்னா அவருக்கு என்ன புரியும்? அவர் அமர்ந்து கொண்டு வர அப்பொழுது பார்த்தார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஒரே ஆனந்தம். நம்முடைய பிள்ளை போய் ஒரு இடத்துல பரிசு வாங்குகிறான், அவனுக்கு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள்னா அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவர்களே போய் அதை பார்ப்பார்கள் அல்ல. அதுபோல தன்னுடைய பிள்ளையான பெரியாழ்வார் இப்படி கொண்டாடப்படுகிறார் விஷ்ணு சித்தன்னு தெரிஞ்ச உடனே ஆகாசத்திலே கருடாரூடனாக ஸ்ரீதேவி பூதேவி சகிதனாக ஸ்ரீமன் நாராயணனே வந்து காட்சி கொடுக்க பெரியாழ்வார் பார்த்தார். வரக்கூடாத தேசத்திலே வந்தானே, வரக்கூடாதவர்கள் முன்னிலையிலே வந்தானே, இவனுக்கு என்ன நேர்ந்து விடுமோ? இந்த பகவானுக்கு கண்ணெச்சில் பட்டுடுமோ? யாராவது தீயவர்களால ஏதாவது வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டார். பயந்திருக்கவே கூடாது. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இடத்துல போய் பயப்படலாமா? அவருக்கு யார் என்ன தீங்கு செய்து விட முடியும்? பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியல. மேலே யானை மேலே இருந்ததான அந்த மணியை கையில எடுத்துக்கிட்டார். மணியையே தாளமாக பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று மங்களாசாசனம் பாடினார். இப்படித்தான் திருப்பல்லாண்டு அவதரித்தது.